வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்க நினைவுல வச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க கிரிக்கெட்ல பாருங்க, கிரிக்கெட்னாலே யாரு? சச்சின் தான், அப்படிதானே? கிரிக்கெட்னாலே சச்சின் மாதிரி வராதுன்னு சொல்ற காலம் மாறி அடுத்து விராட் கோலி, தோனி, நடராஜன் வரிசையா வந்துகிட்டே இருக்காங்களா சொல்லுங்க. அப்ப வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம மறந்திருக்கவே கூடாது. ஒரு ஆப்பிள் பழம், நான் ஆப்பிள் மரத்துக்கு கீழே நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பிள் பழம் என் தலையில விழுந்ததுன்னு சொன்னா அந்த ஆப்பிள் பழத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன் சார்? அது மண்ணுல விழுந்துடாம பிடிச்சி அழகா கத்தியை வச்சு கட் பண்ணி ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். யாரும் பார்க்காங்களான்னு பார்ப்பேன். ஆனா அப்பேற்பட்ட ஆப்பிள் பழம் நியூட்டனுடைய தலையில விழுந்தது, தியரி ஆஃப் கிராவிட்டி வந்தது, புவி ஈர்ப்பு விசை வந்ததா இல்லையா சொல்லுங்க. அப்ப வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா, ஹார்ட் ஒர்க் நிறைய இருந்தா கூட ஸ்மார்ட் ஒர்க் இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற முடியும் என்பதுதான் உண்மை. சின்ன வயசுல உங்களுக்கு காக்கா கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு கதையோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன் சார். காக்கா கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? என்ன சொல்லியிருப்பாங்க? பாட்டி வடை சுட்டிட்டு இருந்திருப்பாங்க. இதை சீனால சொல்லி கொடுக்காங்க. பாட்டி வடை சுட்டுட்டு இருப்பாங்க, காக்கா வந்து கேட்கும், காக்காவுக்கு வடை கொடுப்பாங்க. நரி சொல்லும், காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எப்படி இவ்வளவு கலரா இருக்க அப்படின்னு கேட்டதும் காக்கா வடைய கீழே போடும், நரி தூக்கிட்டு போயிடும், காக்கா ஏமாந்து போயிடும். இதான கதை. இத சீன தேசத்துல மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க? எங்களுடைய மூத்த முன்னோடி, நீங்க வீடியோக்கள்ல, வாட்ஸ்அப் வீடியோக்கள்ல பார்த்தா தெரியும், பர்வீன் சுல்தானா மேடம் எல்லா மேடைகள்லையும் இந்த கதையை பதிவு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நம்ம குடும்பத்துக்கிட்ட நான் அதை பகிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல காக்கா என்ன படிச்சான்? பாட்டியை பார்க்க வந்துச்சான். பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு வடை கூட. அதோட நேர்மையை பார்த்தீங்களா? திருடிட்டு போகாம நேர்மையா கேட்குது. உடனே பாட்டி சொன்னாங்களாம், ஈரமான சுள்ளிகளா இருக்கு, அதனால வடை பொரியிறதுக்கு லேட் ஆகும். உடனே காக்கா யோசிச்சா, நமக்கு உதவி பண்றேன்னு பாட்டிமா சொல்லுச்சு, பாட்டிமாக்கு நம்ம உதவி பண்ணணுமா வேண்டாமா? ஓடி போய் காட்டுக்கு போய் சுள்ளிகள் எல்லாம் பறக்கிட்டு வந்துதான். உழைப்பு, முதல்ல நேர்மை, அடுத்தது உழைப்பு. ரொம்ப நேரமா பாட்டி வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தாங்களாம். உடனே காக்கா கேட்டுச்சான், இவ்வளவு நேரம் கேட்டது பிச்சை, இப்ப கேட்கறது என்னுடைய உழைப்புக்கான கூலி. நேர்மையா எதுனாலும் கேட்கணும் அப்படிங்கிற கேட்டல் திறன் வேணும். உடனே வடைய கொடுத்துதான். வடைய கொண்டுட்டு போகும்போது நரி வந்துச்சா. காக்கா காக்கா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, பாக்குறதுக்கு அப்படி வெள்ளையா இருக்க அப்படின்னு சொன்னதும், பாராட்டு யாரு பாராட்டினாலும் எந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. பதவியில எவ்வளவு பெருசானாலும் கூட நம்ம ஏமாந்துடக்கூடாது. காக்கா வடைய கீழே போட்டுச்சு, நரி தூக்கிட்டு போனுச்சு. உடனே ஒரு நிமிஷம் காக்கா யோசிச்சுதான், காக்கான்னு கூப்பிட்டுச்சான். எல்லா காக்காக்களும் ஒண்ணு கூடி நரிய கொத்தி வடைய வாங்கி காக்கா கிட்டே கொடுத்துச்சான். இப்ப எல்லா காக்காக்களும் ஒண்ணு கூடிய ஒற்றுமை வேண்டும். முதல்ல என்னது? நேர்மை, அடுத்தது உழைப்பு.